டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் எனக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்குங்க, குறையவே இல்லை, இந்த மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் வருடங்களாக 5 வருடங்களாகவோ 10 வருடங்களாகவோ இருந்ததுன்னா சுகர் லெவல் நமக்கு குறையாமலே இருக்கும். ஸோ இந்த குறையாமல் இருக்கும்போது டைரக்டா நமக்கு என்ன அடுத்தது பாதிக்கப்படுதுன்னா நரம்புகள். ஸோ நரம்புகள்ல அதிகமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நரம்புகளில் பாதிப்பை நம்ம எப்படி சரி செய்யலாம், நமக்கு சுகர்னால நரம்புகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே வருது அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் என்ன, ஒரு அலாரம் சைன் என்ன நமக்கு தெரியும், எந்த காலகட்டத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, ஜென்ரலா பார்க்கும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் எப்படி மெயின்டைன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமாக HbA1c லெவல், ஆவரேஜ் குளுக்கோஸ் லெவல் ரெண்டுமே நம்ம பார்க்கணும். HbA1c லெவல் எவ்வளவு இருக்குன்றதையும் நம்ம கரெக்டா செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இந்த HbA1c லெவல் 8, 9, 10, ஒரு சிலருக்கு 11, 12 வரைக்குமே கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும். ஒண்ணு நரம்புகள் பாதிக்கப்படலாம், சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கண்கள்ல பாதிப்பு, உடல் சோர்வு, தசைகள் பாதிக்கப்பட்டு உடல் எடை குறைவது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். இப்போ நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது கால்கள்ல ஒரு உணர்வே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ கால்கள்ல உணர்வு இல்லாத மாதிரினா நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்படுறதா நம்ம இப்படி சொல்றோம். இது முக்கியமாக வாதம் சார்ந்து வந்த சர்க்கரை நோயோ இல்ல பித்தம் சார்ந்து வந்த சர்க்கரை நோயாக இருக்கும் போது அதற்கும் ஏற்ற மாதிரியான சிம்டம்ஸ், அறிகுறிகள் நமக்கு தெரியும். முக்கியமாக இந்த சுகர் அப்படின்னு சொல்லும் போது இந்த சுகர்ல நமக்கு நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் போது, பொதுவாகவே நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் போது ஜென்ரலா என்னென்ன உணவு முறைகள் எடுக்கலாம். முக்கியமா கால் பாதங்கள்ல தான் இது அதிகமான பாதிப்பை கொடுக்குது. கால் பாதங்கள்ல நரம்புகள் வலிமை இல்லாத மாதிரி இருக்கிறது, நடக்கும்போது ஒரு தெம்பே இல்லாத மாதிரி இருக்கும். சிலருக்கு ரத்த ஓட்டம் குறைந்து காலே பார்த்தோம்னா ரொம்ப தசைகளே இல்லாத மாதிரி, ரத்த ஓட்டம் இல்லாததும் நல்லா தெரியும். கருமை நிறத்துல கால் மாறி இருக்கும். ஸோ அப்போ நர்வ்ஸ் அண்ட் ஆர்டரிஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனோட சேர்ந்து என்ன, ரத்த ஓட்டம் இல்லைன்னா ஈஸியா நமக்கு கால்கள்ல இன்ஃபெக்ஷன் பரவுவதற்கோ இல்ல அல்சர், புண்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நம்ம ரொம்ப எளிமையான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ கால்களை நம்ம பாதுகாக்கணும், நரம்புகளை பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா நிறைய மூலிகைகள், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கான மூலிகைகள் நிறைய இருக்கு, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நாவல் மரத்தோட பட்டை இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இதனுடைய சூரணமாக, இதோட பொடியாக, நாவல் பட்டையோட பொடியாக நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் மெடிசன் என்னன்னா இந்த நாவல் பட்டையை வைத்து செய்யக்கூடிய சர்க்கரையை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. ஸோ இதுல என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாவல் மரத்தோட அந்த பட்டையை நம்ம சேர்க்க போறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா மரமஞ்சள். ஸோ மரமஞ்சள் அப்படின்னு சொல்றது நம்ம நரம்புகளை வலிமையாக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு பிரண்டை. ஸோ இந்த பிரண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய வஜ்ரவள்ளி. ஸோ இது நரம்புகள், எலும்புகளை வலிமையாக்கக்கூடியது பிரண்டை. ஸோ இதனோட பார்த்தோம்னா ஆவாரம்பூ, கருஞ்சீரகம், கோஷ்டம், முத்தக்காசு, கடல் அழிஞ்சில், மருதம்பட்டை, இந்த மூலிகைகளும் இதனோடு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன். ஸோ இதை தினந்தோறும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ காலை இரவு 2 வேளையும் நம்ம வெந்நீர்ல கலந்து குடிக்கும் பொழுது உடலில் அதிகமான மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். மாற்றம் அப்படின்னு சொன்னோம்னா நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும், சுகர் லெவல் நமக்கு குறையும். ஸோ எத்தனை வருடங்களாக, ரொம்ப வருஷமா எனக்கு சுகர் இருக்குங்க, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் என்னென்ன பண்ணணும். ஸோ பொதுவாகவே சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் உடல்ல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும், சுகர் லெவலும் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிசன்ஸ். பல வருஷமாக எனக்கு சுகர் இருக்கு, நரம்புகள் அதுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நரம்புகளை வலிமையாக்குவதற்கு இது பயன்படுது.
ஸோ அப்பப்போ நம்ம உணவில் வந்து பிரண்டை உணவுல சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது நமக்கு நரம்புகள் வந்து வலிமையாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரிதான் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் அவரைக்காய் ரொம்ப சிறந்தது. ஸோ அது வந்து நம்ம உணவில் அடிக்கடி சாப்பிடும் பொழுது நரம்புகள் பேசிக்காவே சுகர் இருக்கோ இல்லையோ நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கு அவரை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையாக நமக்கு இருக்கு. ஸோ அவரைக்காயை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஸோ உணவுல அடிக்கடி சேர்த்துட்டு வரணும். இதுல முக்கியமாக கோவக்காய், கோவை இலைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த இலைகளையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்னா, கோவை இலைகள் மற்றும் குப்பை மேனி இலைகள் ரெண்டும் எடுத்து நல்லா அரைச்சி கால் பாதத்துல நம்ம பத்து போட்டுட்டு வரணும். ஸோ இதனோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து கால் பாதம், மேல் பாதம், கால்களுக்கு மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலயும் பற்று போடணும். ஸோ இது பற்று போடும்போது என்ன நடக்குதுன்னா, கால்ல நமக்கு இந்த நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த 2 இலைகளையும் அரைத்து நமக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ, வாரம் 2 முறையோ 3 முறையோ நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரும்போது கால் பாதத்துல ரத்த ஓட்டம் நமக்கு கொஞ்சம் சீராக இருக்கும். டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயம் வந்து பார்த்தோம்னா இந்த மறுத்து போற உணர்வு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா நரம்புகள் வலிமையாகும். இதனோடு சேர்ந்து தினம்தோறும் கொஞ்சம் மோர். ஸோ இந்த மோர் குடிக்கும்போது என்னங்க நம்ம உடல்ல நல்லது நடந்துற போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல்ல பல நன்மைகளை தரக்கூடியது மோர். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மோரோட ஒரே ஒரு சிட்டிகை அளவு சுக்கு பொடி சேர்த்து, ஒரு சிட்டிகை அளவு பெருங்காய பொடி சேர்த்து குடிக்கணும். ஸோ இதனால பார்த்தோம்னா உடலுக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா வந்து நமக்கு பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். சுகர் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா நரம்புகள் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும். ஸோ பலவீனமாக இருக்கு, அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த மோர் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் சுகர் இருக்கிறவங்களுக்கு, முக்கியமா நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்தா என்னென்னங்க செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.